சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைனாலே 2 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் கிடைக்குன்றதையும் தாண்டி ரொம்பவே ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுவோம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் எங்கள் வீட்டில் ஈவினிங் டைம் நாங்கள் வந்து பூஜை பண்ணுவோம். கடை வச்சுருந்ததுனால ஈவினிங் கடை சாத்துறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பொரிக்கடலை, அவல் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு, அப்புறம் ஜீப்பு, காரு என்னென்ன வச்சுருக்கோமோ அதுக்கெல்லாம் சந்தனம், குங்குமம் எல்லாமே வச்சு மாலையெல்லாம் போட்டு நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருப்போம், அந்த வண்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ட்டு. பூஜை முடித்த உடனே வந்துட்டு ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே நாங்கள் எல்லாருமே அந்த ஜீப்பில் ஜாலியாக போயிட்டு வருவோம். இதெல்லாம் நினைக்கும் போது நல்ல மெமரிஸாக இருக்குது. அப்பா வந்து எங்களை அவ்வளோ ஹாப்பியாக கூட்டிகிட்டு போவார். என்ன தான் நாங்கள் அடிக்கடி ஜீப்லலாம் போயிருந்தாலும் அந்த டைமில் போகும்போது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இந்த டைம் நம்ம நல்லா படித்த ஜீனியஸ், படிக்க போகிற ஜீனியஸ் 2 பேருமே வீட்டில் இருக்கனால விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட முடியலனாலும் ஜஸ்ட்டு பூவெல்லாம் போட்டுட்டு நாங்கள் சாமி கும்பிட்டோம். முதல் தடவையாக அவனுக்கு வந்து லெட்டர்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லி அவங்க டேடி வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. மகிழனே அழகாக 1 2 3லாம் ஓரளவுக்கு சொல்லுவான். அவன் எப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு இந்த வீடியோ பாருங்கள். 1 2 3 4 5 2 8. அவனுக்கு நாங்களாம் இதை ட்ரெயின் பண்ணலை, பட் அவன் எப்படியோ அதை கற்றுக்கிட்டான். விளையாடும் போது ஆனியன்ஸ்லாம் எடுத்து வைக்கும் போது 1 2 3 1 2 3 சொல்லி கொடுத்து 5 வரைக்குமே சொல்கிறான். அன்னைக்கு மதியம் லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருந்தேன். சாதம், அவரைக்காய் சாம்பார், பீட்ரூட் பொரியல், காலிஃப்ளவர் 65, அப்பளம், இது கூடவே வந்துட்டு கஸ்டர்ட் ஆப்பிள் செஞ்சுருந்தேன். அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குது. தயிர், ரசம் சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டோம். விருந்துக்கு வந்த வாழையில் வீணாக போயிடக்கூடாதுன்றதுக்காக இலையில பரிமாறி சந்தோஷமாக சாப்பிட்டோம். இப்படி தான் எங்கள் சரஸ்வதி பூஜை போச்சு.